பெற்ற நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் நமக்கு நன்மைகளை தாராளமாய் செய்திருக்கிறார். அவருடைய நாமத்துக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களை இன்றும் என்றும் நாம் ஏறெடுப்போம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கோர பயங்கரமான புயலில் கொடிய அலைகளின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தணித்த அன்பை நாம் என்றும் பாடுவோம். கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்து வைத்த அன்பை என்றும் பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்து வைத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்மாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். ஹல்லேலூயா. கோர பயங்கரமான புயலில் கொடிய அலைகளின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தணைத்த அன்பை என்றும் பாடுவேன். ஹல்லேலூயா. The blessings of the Lord makes one rich, and he addeth no sorrow with it. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோட கூட வேதனை கூட்டார். I want good music. ஹல்லேலூயா. தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று வேதத்திலே பார்க்கிறோம். இது என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். உன் மதில் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அவருடைய உள்ளங்கைகளில் நம்மை வரைந்திருக்கிறார். எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ வேதனை, இதெல்லாம் தாண்டி வந்தாலும் நம்மை ஒருபோதும் கைவிடாத கர்த்தர் நம்முடைய எல்லா பிரச்சனைகளிலிருந்து நம்மை விடுவித்து, நம்மை ரட்சித்து, நமக்கு விரோதமாக கிரியை செய்கிற சாத்தானின் வல்லமைகளுக்கு நம்மை தப்புவித்து, நம்மை பாதுகாப்பாய் நடத்துகிற சர்வ வல்ல தேவனாய் கர்த்தரை நாம் துதிப்போம். கோர பயங்கரமான புயல் காற்று எத்தனையோ முறை வீசிற்று. அவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் நம்மை நெஞ்சு காப்பாற்றினார். காக்கும் கரம் கொண்டு. I think I want good music. I think your music is not good. Hallelujah. Amen. கர்த்தர் நம்மை பயங்கரமான புயல் காற்றிலிருந்து நம்மை தப்பிக்க பண்ணினார். Hallelujah. அவரை நாம் போற்றி துதிப்போம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தணைத்த அன்பை என்றும் பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தணைத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்மாவின் கீதமே, என் நேசரேசு
கிருபை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசர் இயேசுவை நான் இன்றும் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். ஆம், அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில கோர பயங்கரமான புயல் வந்தது. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை காப்பாற்றினார். ஆனா சில நேரங்களில சில பிரச்சனைகள் வரும்போது மனசு கஷ்டமா இருக்கிறது, குழப்பமா இருக்கிறது. நாம் என்ன செய்ய போகிறோம், என்ன செய்ய வேண்டும் என்று புரியாமல் கொண்டு இருக்கலாம். ஆனா கர்த்தர் அந்த நேரத்துல வேத வார்த்தையின்படி நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நம்மேல் அவர் கண்ணை வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லுவார். உன்னதமானுடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிலையில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீர் அடைக்கலன், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறேன் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேட்னுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளைக்கும் தப்பிப்பார். ஹல்லேலூயா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது. மலைகள்லாம் விலகி அப்படியே சரிஞ்சு கீழே விலகும், ஆனா என் கிருபை உன்னை விட்டு விலகாது. இதே வார்த்தை தான் 2024 1ஆம் தேதி ஆராதனையில அநேக முறை இந்த வார்த்தை தான் என் வாயில வந்தது. இருளின் பயங்கரங்களுக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொலை நோய்க்கும் மத்தியானத்தில் பழக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் விழுந்தாலும், உன் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அழகாது. இருளின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலும் என்னை தாப்புவித்தே மற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனே சரவர். என்னை தாப்புவித்தே மற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனே சரவர். ஹல்லேலூயா. 2024 வருஷம் 1ஆம் தேதி ஆராதனையில ஜனவரி 1 ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்னன்னா, நீ தண்ணீர்களை கடந்தாலும் நீ ஆறுகளை கடந்தாலும் அவைகள் உன்மேல் புரள்வதில்லை. 3வது அக்னி. இந்த 3 காரியங்களும் இந்த வருஷம் நடக்கும். தண்ணீரும் ஆறுகளும் வந்திருக்கிறது. ஆனா மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் இருந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு கர்த்தருடைய பிள்ளைகளை விட்டு விலகாது என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். 3வது காரணம் அக்னி. இது நடக்க போகிற காரியமா இருக்கிறது. என்ன அக்னி? ஃபயர். ஒரு பெரிய யுத்தமா இருக்கலாம். ஆனா எதுவா இருந்தாலும் நம்மை காப்பாற்றுவேன் என்று சொன்ன தேவனாய் கர்த்தர் இந்த 2024 நம்முடைய சபையார் ஒருவருக்கும் எந்த தீங்கும் வராதபடி கர்த்தர் பாதுகாப்பார். நம்ம இடத்துல ஒன்றும் இல்லை, நாம் ஒன்று கொண்டு வரல, ஒன்று கொண்டு போல. ஆனா ஆண்டுடைய கிருபையினால் நாம் ஜீவிக்கிறோம்.
இரவின் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலக்கும் சங்காரத்துக்கும் நீ பயப்படாதிருப்பாய். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட யாக்கோபின் சந்ததியாகிய இஸ்ரவேலே, நீ பயப்படாதே. கர்த்தராகிய நான் உன்னை தற்காத்து உன்னை பாதுகாத்து என் சிறகுகளின் மறைவில் உன்னை மறைத்து உன்னை நான் காப்பாற்றுவேன். உன்னை நான் காப்பாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் சிறகுகளின் மறைவிலே உன்னை ஒளித்து வைத்து உன்னை காப்பாற்றுவேன். பறந்து காக்கிற பட்சியை போல எருசலேமை கர்த்தர் பாதுகாக்கும்படி இறங்குவார். தேவரீர், உம்முடைய சமாதானம், உம்முடைய கிருபை, உம்முடைய தயவு உம்முடைய ஜனங்க மேல் இருப்பதாக. இஸ்ரவேலே, யாக்கோபின் சந்ததியே, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்று உன்னை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உன்னோட கூட இருக்கிறேன். நான் உன்னோட கூட இருக்கிறேன். நீ தள்ளாடி விழுவதில்லை. உன்னை தள்ளாட வைக்க நினைக்கிற எல்லா சத்துருக்களின் வல்லமைகளிலிருந்தும் நான் உன்னை காப்பாற்றுவேன். You shall be protected by me. Hallelujah. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களை பாதுகாப்பேன். Hallelujah. I am the Lord who will protect you. நான் உங்களோடு கூட இருப்பேன். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். இஸ்ரவேலை காத்தருளும் உங்க கிருபையின் வல்லமையால். இஸ்ரவேலை காத்து நீ என்றென்றும் நிறைக்க பண்ணுவீர். இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எலும்பும் ஆயுதம் வாய்க்காது. கர்த்தராகிய தேவனானவர் தம் ஜனங்களை காப்பாற்றுவார். ஹல்லேலூயா. எதிராளிகள் எத்தனை பேர் ஒன்றாய் சேர்ந்தாலும் பயப்படாதே. யாக்கோபே, யாக்கோபின் சந்ததியே, நீ தளர்ந்து போகாதே. கர்த்தராகிய ஆண்டவர் உன் பக்கம் இருக்கிறார். அவருடைய தூதர்கள் இந்த வாரம் சொன்னது போல இஸ்ரவேலை அடிப்பதற்கு, கர்த்தருடைய பிள்ளையை அடிப்பதற்கு சாத்தான் அம்பை எடுத்துட்டான். ஆனா கர்த்தராகிய தேவனுடைய தூதர்கள் கூட அம்பை எடுத்துட்டாங்க. சாத்தானின் வல்லமைகளை மேற்கொள்ளவும், சாத்தானின் வல்லமைகளை உடைத்தெறியவும் கர்த்தராகிய தேவன் எழுந்தருள்வாராக. கர்த்தாவை எழுந்தருளும். சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக. ஹல்லேலூயா. நீரன் சொந்தம், நீரன் பக்கம், துன்ப நேரங்களில் ஆலியன் ஆலங்களில் ஆறுதல் நீர் எனக்கு. எத்தனையோ பேர் எனக்கு விரோதமாய் எழும்பி படையெடுத்து வந்தாலுமே, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் என்னோடு இருந்து எங்களை விடுவிப்பாரே. எருசலேமே, எருசலேமே, உனக்காக எத்தனையோ பேர் என்று ஜெபிக்கிறார்கள். அவர்களின் ஜெபத்தை கர்த்தர் கேட்டு உன்னை பாதுகாப்பாக வைத்திடுவார். நீர்
நீரன் சொந்தம், நீரின் பக்கம், துன்ப நேரங்களில் ஆலிஹேன் ஆலங்களில் ஆறுதல் நீ எனக்கு. வனாந்தரமான இடங்களிலே மோசே ஆடு மேய்த்து கொண்டு போகும்போது கர்த்தர் மோசேக்கு தரிசனமானார். ஒரு முச்செடி எரிந்து கொண்டிருந்தது. முச்செடியிலிருந்து ஒரு சத்தம் வந்தது. முச்செடியை உற்று நோக்கின மோசே, முச்செடி எரிகிறது, ஆனா இலைகளில் எரியவில்லையே என்று உற்று பார்க்கும்போது, கிட்ட போகும்போது கர்த்தராகிய தேவனுடைய சத்தம் அங்கே கேட்டது. இன்னைக்கு அநேக மோசைக்களை கர்த்தரை எழுப்புவாராக. ஆண்டவரே, பலன் எங்களிடத்தில் இல்லை. இதோ இஸ்ரேலுக்கு விரோதமாக ஆசா அன்று உம்மிடத்தில் ஜெபித்தது போல மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாது. ஆசா அன்னைக்கு அவருடைய இராணுவத்தின் தொகையை பார்க்கும்போது ரொம்ப குறைவா இருந்தது. அதே போலதான் இஸ்ரவேலுக்கும் இருக்கலாம். ஆனா கர்த்தராகிய தேவன் நம் பக்கத்துல இருக்கிறார். ஏன் பாஸ்டர் இஸ்ரவேலுக்காக ஜெபம் பண்றீங்க? அதற்காக ஜெபம் பண்ணப்படிதானே கர்த்தர் தாயின் கர்ப்பத்திலிருந்து நம்மை வெளியே கொண்டு வந்தார். நாங்கள் தாயின் கர்ப்பத்திலிருந்து வெளியே வரும்போது இஸ்ரவேலுக்காக பிறந்தோம். இஸ்ரவேல் சந்ததியாயிருக்கும்படி பிறந்தோம். யூதர்களாயிருக்கும்படி கர்த்தர் எங்களை தெரிந்து கொண்டு அதற்காக பிறந்திருக்கிறோம். நாங்கள் யுத்தத்திலே கர்த்தருக்கு முன்பாக செல்லுகிறபடினா இந்த பலவீனங்கள் எல்லாம் கர்த்தர் பலனாய் அவருடைய பலத்தினால் மாற்றிடுவார். லேசான காரியம். பாடுவோமா அந்த பாடல? பலனுள்ளவன் பலனாற்றவன், பலனுள்ளவன் பலனில்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். படமா? லேசான காரியம் எதுவும் லேசான காரியம். பலனுள்ளவன் பலனாற்றவன், பலனுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். இயேசுவுக்கு லேசான காரியம். It's very easy for you, O Lord, to protect your children. Hallelujah. கோர பயங்கரமான புயல், கொடிய அலைகள் மத்தியில் இந்த மாலையில, இன்னைக்கு மாலையில் இந்த பாடல் தான் என் மனதுக்குள்ள வந்தது. ஆமால, எத்தனையோ நேரங்களில் கோர பயங்கரமான புயல், காற்று பலமாய் அடித்தது. அப்படியே வீடெல்லாம் கவுந்துறது போல பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில சூழ்ந்து கொண்டது. நியூ ஆராதனையில பாத்தீங்கன்னா அந்த நாளில் ஆண்டவர் பேசி இருப்பாரு. உதவுறதுக்கு யாருமே இல்லை. எங்க பார்த்தாலும் இருட்டா இருக்கும், மண்ணுக்கடியில இருக்கிறது போல இருக்கும். எல்லாம் கிளீனா பேசியிருக்காரு. நான் கேட்டேன் இன்னைக்கு நியூ இயர் ஃபர்ஸ்ட் செய்தி. மண்ணுக்கடியில இருக்கிறது போல இருக்கும், உள்ள புதஞ்சு இருக்கிறது போல இருக்கும், பக்கத்துல இருந்தா யாருமே இல்லை. எவ்வளோ ஒரு பயங்கரமான ப்ராஃபஸி, தீர்க்கதரிசனம் பார்த்தீங்களா? எவ்வளோ பயங்கரமா இருக்கு. ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்கு சொல்லுகிறார். நினைச்ச ஆண்டவரை இந்த காரியத்தை நீங்க எங்களுக்கு சொல்லலையோ அப்படின்னு நினைச்சு
பார்த்தா அதுல எல்லாமே ஆண்டு பேசியிருக்காரு. 1ஆம் தேதி ஆராதனையில, ஜனவரி 1ஆம் தேதி ஆராதனை. அப்படியே மலைகள் சரிஞ்சு போகும். ஆனா நான் உங்களோட கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு மனுஷனுடைய நிலைமை, ஒரு பாடல பாடியிருப்பேன் நான். அது நம்முடைய தமிழ்நாடு, இந்தியாவுக்கே வந்துடுது அது பிரச்சனை. நீங்க ஆதரம். இன்னைக்கு உலகமே பயங்கர பிரச்சனையில அதே போலதான் இருக்கு. நீங்க ஆதரம் என் தேவனே. ஆண்டவரே, நீங்க ஆதரம். ஆண்டவரே, பாதி மாதங்கள் போய்விட்டது. பாதி மாதங்களுக்கு மேல போய்விட்டது. 8வது மாதத்துக்குள்ளே இருக்கிறோம். நீங்காதீரும் என் நேசர் கர்த்தரே. சகாயரே, நீங்க ஆண்டவரே, எங்களையும் இதை பார்த்து கொண்டு இருக்கிறவர்களும் பார்க்க போகிறவர்களும் இந்த ஆராதனையில பங்கு பெறுகிறவர்களும் எல்லா தீமைக்கும் விலக்கி காத்து எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் நீர் மாத்திரம் காப்பாற்றி நடத்த முடியும். எங்களுடைய சுய பலத்தினால் அல்ல, சுய வல்லமையினால் எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. ஆனால் உங்களால் எல்லாம் முடியும். நீர் எங்களை காப்பாற்றினால் நாங்கள் காப்பாற்றப்படுவோம். உம்முடைய காக்கும் கரங்கள் எங்கள் மேல் இருந்தால் நாங்கள் காக்கப்படுவோம். இது என்றால் இல்லை ஆண்டவரே. ஆனா கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம், நான் உங்களை சுற்றிலும் அக்கினி மதலாயிருப்பேன். நான் உங்களை சுற்றிலும் அக்கினி மதலாயிருப்பேன். I shall be a wall of fire all around you. Hallelujah. மறுபடியும் அந்த பாடலை பாடி முடிப்போம். கோர பயங்கரமான புயல். On good music. Hallelujah. கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் மாசு மறவல்லாதவர், என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை நான் என்றும் பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவேன். இந்த இரவு கூட கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராக. உலகத்தில் நடக்கிற பயங்கரங்களுக்கு பார்த்து நாம் பயப்பட வேண்டாம்.
நம்மை காப்பாற்றுகிறவரும். கொடுக்கிற வார்த்தை நமக்கு மிகவும் அவசியமா இருக்குது, முக்கியமா இருக்குது. அவர் நமக்கு கொடுத்திருக்க வாக்குத்தத்தங்களை நாம் எடுத்துக்கொள்ளணும், விசுவாசிக்கணும், தினமும் அறிக்கை செய்யணும். நாம் உன்னதமானுடைய மறைவில் இருக்கிறோம், சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவோம். துன்மார்க்கருடைய பயங்கரங்களுக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கப்பட மாட்டோம். கர்த்தர் எங்களை மீட்டெடுத்த தேவன் எங்களை காப்பாற்றுவார், நம்மை காப்பாற்றுவார், நம்முடைய குடும்பத்தை காப்பாற்றுவார். நம்முடைய குடும்பத்துல ஒருத்தருக்கும் எந்த தீங்கு வராதபடி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பேசுகிறோம். We stay right under the blood. நாங்கள் ரத்தத்தில் மறைந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். உங்களுடைய வீட்டிலே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் என்று நான் பேசுகிறேன். உங்க வீட்டுல ஒவ்வொரு எல்லைகளிலும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்று நான் பேசுகிறேன். அது நீங்க ஆமென் என்று சொல்லி எடுத்துக்கோங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். உங்க வீட்டிலே, உங்க வீடுகளிலே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். உங்களுக்கு எதிராய் பார்க்கிற, உங்களுக்கு விரோதமாக சூழ்ச்சி செய்கிறவர்கள் ஒருவரும் உங்களை மேற்கொள்வதில்லை. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா. காப்பார், கண்டுனை அழைத்தவர், கரமதைப்பார், அவர் கைவிடாதிருப்பார். கண்டுனை அழைத்தவர் கரமதைப்பார், அவர் கைவிடாதிருப்பார். கண்டுனை அழைத்தவர் கரமதைப்பார், அவர் கைவிடாதிருப்பார். ஆண்டுகள் தோறும் நமக்கவர் அளித்த ஆசிகளை எண்ணிப்பார். ஆண்டுகள் தோறும் நமக்கவர் அளித்த ஆசிகளை எண்ணிப்பார். எண்ணிப்பார், எண்ணிப்பார், எண்ணிப்பார். அதை என்றும் அதை எண்ணிப்பார். இதுவரை நம்மையும் நம் குடும்பத்தையும் எப்படியெல்லாம் காப்பாற்றினார். இனியும் அவர் கரம் நம்மேல் இருந்து வார்த்தையால் ஸ்திரப்படுத்துவார் என்று சொல்ல. பிரியமானவனே, பிரியமானவளே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கப்படி நான் வேண்டுகிறேன். பிரியமானவனே, பிரியமானவளே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி ஊழியக்காரனாகிய நான் வேண்டுகிறேன். கர்த்தர் செய்வாராக. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபிப்போம். இஸ்ரவேலுக்காகவும் எருசலேமுக்காகவும் ஜெபிப்போம். கர்த்தர் இம்மட்டும் பாதுகாப்பார். ஹல்லேலூயா. God bless you.